ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் வெஜ் ஸ்பெஷல். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு ஒரு கூட்டு செஞ்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பெரிய வாழைப்பூவாக ஒன்று வாங்கியிருந்தேன். அதில் பாதி பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். மீதி பாதி இருக்கிற வாழைப்பூ வச்சு கூட்டு செஞ்சுருக்கிறேன். எப்படி கூட்டு செஞ்சுருக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவில் நடுவில் இருக்கிற அந்த நரம்பு பகுதி தோலெல்லாம் நீக்கிக்கோங்க. ஒவ்வொரு பூவாக கட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 10-15 பூ ஒன்றா சேர்த்து வச்சு மொத்தமாக நறுக்கிக்கலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போதும் சரி, கட் பண்ணும்போதும் சரி, கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் ஏதாவது தடவிக்கோங்க. அப்போ கை கருக்காமல் இருக்கும் உங்களுக்கு க்ளீனாக. ஒரு பாத்திரத்தில் மோர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். அப்போ பூ நல்லா கருக்காமல் நிறம் மாறாமல் கூட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ண மோரில் சேர்த்துக்கோங்க. அப்போ பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் கூட்டு செய்கிறதுக்கு சிறுபருப்பு போட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு வானலியில் 1/2 கப் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறேன். ரொம்ப முழுசாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ சிறுபருப்பு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவை இந்த பருப்போடு சேர்த்துடலாம். வாழைப்பூ பிழிஞ்சிட்டு அந்த தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் சாம்பார் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெறுமனே மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துருக்குறேன். இப்போது நல்லா வேகட்டும் பூவெல்லாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வாழைப்பூ வெந்துட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்க்காம அரைங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்ச தேங்காய் ரெடியாக இருக்குது. வாழைப்பூ பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு சூப்பராக. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதோட சேர்த்துற வேண்டியதுதான். வாழைப்பூ பாதி இது நான் பொரியல் பண்ணிட்டேன். மீதி பாதி தான். இது உள்பகுதின்றதுனால ரொம்ப இலசாக இருந்தது. அதனால் சீக்கிரமாகவே வெந்துருச்சு. தேங்காய் அரைச்சதை இதோடு சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரை கொஞ்சமாக தண்ணி அலசி இதோடு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கிறேன். தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. இப்போ இந்த கூட்டுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு சின்னதாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். தாளித்தது இந்த கூட்டோட இப்போ சேர்த்துட வேண்டியது தான். இந்த வாழைப்பூ பெண்களுக்கு ரொம்ப நல்லது. பெண்களோட யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்க இருக்க வீட்டில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. வாழைப்பூவில் கால்சியம், மெக்னீஷியம், ஃபைபர் இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. அதனால் கட்டாயமாக வாரத்தில் ஒரு தடவையோ சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.